ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். உடைய அதிமுக பாஜக கூட்டணி செங்கோட்டையனுடைய சகினி வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் கடுப்பான அமித்ஷா வந்து பாஜகவுடைய தமிழக தலைவர்களை டெல்லிக்கு வாங்கன்னு அழைச்சார். அழைச்சும் ஆஜராகாத அண்ணாமலை. அதுக்கு என்ன காரணம்னா, எங்களை மதிக்காத எடப்பாடி பாஜகவுக்கு பாடம் போட்டுறோன்னு சொல்லி செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, புகழேந்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புது அதிமுக உருவாகுது பாருங்கள். அது போய் தாவேக்காவில் தஞ்சமடைய போகுதுங்கிற வித்தியாசமான புது தகவல் வந்திருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், எதிர்பார்க்காத இந்த தகவல். 5ஆம் தேதி செங்கோட்டையன் வாயை திறக்கின்றதும் இதுதான் பேச போகிற செய்தியாக இருக்குங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த செய்தி, ஆனால் இதுதான் உண்மை. இன்னும் சரியாக 30 மணி நேரத்தில் இந்த செய்தியோடைய உண்மை உங்களுக்கு தெரியும். நடக்கிறது என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு அந்த அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சில முக்கியமானவர்களை ஓரங்கட்டுறதில் தெளிவான முடிவெடுத்ததால் கடும் கோபத்தில் சசிகலா இருக்காங்க. சசிகலா இருக்கிறதோடைய விளைவு அதிமுகவில் உள்ள ஒரு முக்கியமான ஆளான செங்கோட்டையனையும், டிடிவி, ஓபிஎஸ், பழைய பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்டவரெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அதிமுக உதயமாக போகுது. அதை பற்றி நிலையத்தான் தொடர்ந்து தன் திருவாய் மலர்ந்து பேச போகிறாரு செங்கோட்டையன் 5ஆம் தேதிங்கிற செய்தி தான் அரசியலில் மிக பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதற்கு இன்னொரு அடையாளம் என்ன நடந்திருக்குன்னா, டெல்லியில் வந்து அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, பாஜக தமிழ்நாட்டில் கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது, வாங்கப்பா நம்ம பேசுகிறோன்னு சொல்லி 10 நபர்களை, முக்கியமான தமிழகத்துடைய பாஜக தலைவர்களை வந்து டெல்லிக்கு அமித்ஷா அழைச்சிருக்கிறாரு. அப்படி அழைச்சும் அண்ணாமலை போகலை. அரசியல் சாணக்கியர், என்டிஏவுடைய முக்கியமான ஆள், உள்துறை அமைச்சர், மோடிக்கு சமமான ஒருத்தர் கூப்பிட்டோம், அண்ணாமலை போகலைன்னா காரணம் சொல்லியிருப்பார். எனக்கு சில ப்ரோக்ராம் இருக்குன்னா அப்புறம் வர்றேன், தன்னுடைய நிலைமையை சொல்லிட்டேன். உண்மை அது இல்லை. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நான் நினச்சது தான் நடக்குங்கிற முடிவில் அண்ணாமலை மிக தெளிவாக இருக்கிறாருங்கிறது தான் இதோடைய ரிசல்ட் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அப்படி என்ன அவர் தெளிவாக இருக்கார், எடப்பாடி வந்து அண்ணாமலையை நீக்கினாத்தான் கூட்டணின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அவர் பேச்சை கேட்டு எங்களை நீக்கி இருக்கிறிய, எங்களை நீக்கினது மட்டும் இல்லாமல் அதிமுகவை எல்லாரும் ஒருங்கிணைக்கணும்னு பேசிட்டு வந்த டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவையெல்லாம் நீங்கள் ஓரங்கட்டிட்டு எடப்பாடி சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களை சும்மாவாக விட்டுருவோம், எங்கள் ஆட்டத்தை காட்டுறோன்னு சொல்லாமல் சொல்லி அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலைங்கிறது தான் இப்போ செய்தியாக இருக்குது. அதனால தான் அமித்ஷா அழைத்த அழைப்பை வந்து அண்ணாமலை புறக்கணிச்சிருக்கிறாரு. புறக்கணித்ததையும் காட்டிக்கல, அதே சமயம் போகவும் இல்லை. டெல்லியில் உள்ள அமித்ஷாவுடைய அவர் இல்லத்தில் 2.5 மணி நேரம் அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டது யாருன்னா, மத்திய அமைச்சர் எல் முருகன், தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, அரவிந்த் மேனன், அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகன், இப்படி 9 பேர் கலந்துருக்காங்க. ஆனால் அழைத்து அண்ணாமலை கலந்துக்கல. அப்போ 2026 தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கணும், அது ஆட்சியில் உட்கார விடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அமித்ஷா கூடிய கூட்டத்துக்கு அண்ணாமலை மட்டும் வராததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பாஜகவில் கோஷ்டி மோதலே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உழைச்சி எப்படியாவது என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைக்கணுங்கிற முயற்சிக்கு இந்த அமித்ஷா எடுக்கிற முயற்சியை ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு அண்ணாமலை. இதுக்கு காரணம் இப்படி அண்ணாமலைகிட்ட கருத்து இருக்குங்கிறதுனால தான் அமித்ஷா அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை, தமிழ் தெரிந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சு ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ணி அந்த ஜி.கே. வாசனுடைய தகப்பனாருடைய நினைவேந்தல் அந்த நிகழ்ச்சியில் எல்லாரையும் ஒன்று சேருங்க அப்படின்னு உத்தரவு போட்டு அனுப்பிச்சதுனால தான் அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அண்ணாமலை அவர்களையும் எடப்பாடி அவர்களையும், இன்னும் சொல்ல போனால் தேமுதிகவுடைய அழைப்பையும் எல்லாம் சேர்த்தோம். அண்ணாமலை மேடைக்கு வந்தார். அதே சமயம் எடப்பாடிட்ட மனங்குளிர்ந்து அவர் பேசவே இல்லை. இந்த நிலையில் 2 பேரையும் இணைச்சு வச்சிட முயற்சியை அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் முயற்சி பண்ணினாங்க. அதனுடைய விளைவாக தான் நீங்கள் வந்து இப்படியே இருந்தீங்கன்னா கூட்டணி ஜெல்லாகாது,
அதிமுகவுடைய தலைமையில் தான் இங்கே போட்டி, வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு உங்கள் வாயான சொல்லுங்கன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் போட்ட உத்தரவுக்கு வேறு வழி இல்லாமல் மேடையில் அப்படி 2 வார்த்தையை சொல்லிவிட்டு மனசில் ஒன்றும் வாயில் ஒன்றுமா சொல்லிட்டு இறங்கின அண்ணாமலை மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்கிறாரு, நாங்கள் என்ன இல்லாமல் உருவாக்கின இந்த கூட்டணியை நான் ஜெயிக்க வைப்பனா, எடப்பாடியை நான் முதலமைச்சர் ஆக்க விடுவானா அப்படின்னு மனசுக்குள்ளே சபதம் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள்ட்டையும் அதை சொன்னாருங்கிற செய்தி இப்போ கசிய வந்திருக்குது. நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை எடப்பாடியை ஒரே மேடையில் ஏற்றி இபிஎஸ் ஆதரவு போல் பேச வச்சாலும் ஒரு கட்டாயத்தில் தான் அந்த பேச்சு நடந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே இப்போ தெரிய வந்துருச்சு. உளமாற அப்படி அவர் பேசவே கிடையாது. அதனால் அதிமுகவை தோற்கடிக்கிறது தான் அண்ணாமலையுடைய தரப்பு அப்படிங்கிற பிளான் பப்ளிக்காக பலருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை மாற்றுறதுக்கு தான் அமித்ஷா டெல்லியில் கூப்பிட்டு பேச முயற்சி பண்ணார். முக்கியமாக அமித்ஷா யாரை எதிர்பார்த்தாரோ அவர் மட்டும் போகலை, மற்ற ஆள்லாம் போயிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் செங்கோட்டையனை வச்சு அதிமுகவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு அண்ணாமலை திட்டம் போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. என்ன திட்டம்? அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள கடுமையான கோபம். இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னை ஓரங்கட்ட நினைக்கிற அமித்ஷா அவர்கள் மீதும் கோபம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதிமுக பலனை பாஜகவுக்கு கிடைக்க விடாமல் செய்யணும். தன்னை புறக்கணிச்ச இந்த கூட்டணியை வென்று விடக்கூடாது. ஜெயிச்சிட்டாங்கன்னா பாரு அண்ணாமலை இல்லாமல் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காரு, செங்கோட்டையனுக்கு முழு சாவி, ஃபுல் டென்ஷனாக சாவி கொடுத்துருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் 5ஆம் தேதி வாய் திறக்க போகிறாரு. என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்கல்ல. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் கசிஞ்சிருக்கு. டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையும் ஒன்றா இணைச்சு செங்கோட்டையன் தலைமையில் ஒரு புதிய அதிமுக அணியை உருவாக்குறது. அதில் பெங்களூர் புகழேந்தி போன்றவங்க அதிமுக ஆதரவாளராக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் அதிமுக விட்டு வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. அவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்துறது, எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு ஒரு புதிய அணியை உருவாக்கி தமிழக வெற்றி கழகத்தோடு போய் கூட்டணி சேர்றது. இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களையும் முக்கியமான நபராக சேர்த்துக்கிட்டு 2026 தேர்தலை சந்திக்கிறதுங்கிற ஒரு ரகசிய திட்டத்தை எடுத்து இந்த திட்டத்தை வெளிப்படுத்துறது தான் 5ஆம் தேதி செங்கோட்டையன் திருவாய் மலர்வார் அப்படிங்கிற மாதிரி பலரும் எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களுக்கு இது திருப்தியை கொடுக்கும். அப்பாடா, நம்மளை விட்டு போட்டியாளர்கள் போயிட்டாங்கப்பா, இப்போ அதிமுகவுடைய அணியில் நம்ம தான் பொதுச் செயலாளர், நம்மளுக்கு எதிராக இருந்த செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, பெங்களூர் புகழேந்தி போன்ற எல்லாரும் போயிட்டாங்கன்னு அவர் நிம்மதி பெருமிச்சு விட்டாலும் இது 2 அணிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே அதிருப்தியில் இருக்கிற ஒரு சிலரை இப்போ என்ன பண்ணுவாங்க, செங்கோட்டையன் அணியில் போய் சேருவாங்க. அதற்கு காரணம் பாஜகவை பிடிக்காத அல்லது எடப்பாடியை பிடிக்காதவங்கெல்லாம் இந்த செங்கோட்டையன் அணியில் போய் சேர்றப்ப இந்த செங்கோட்டையன் அணியும் விஜய் அணியும் ஒன்று கூடி ஒரு டஃப் கொடுக்குற இடத்துக்கு இறங்கும். இப்படி இறங்குறதுனால என்ன நடக்க போகுது? தனிப்பெரும் மெஜாரிட்டியாக அதிமுக பாஜகவும் வராது. விஜய் அந்த செங்கோட்டையன் அணி, செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் அணியும் வராது. பாஜகவும் என்ன நினைக்கும், 2ம் போனது சரி, இப்போ நிலச்சி நம்ம தனியாக நிற்போம், நம்ம தனியாக நின்றால் திமுக பாஜகங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கிற ஒரு சந்தோஷம் பாஜகவுக்கு வந்துடும். காரணம் 2026 தேர்தலில் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்க மாட்டோங்கிறது பாஜகவுக்கு தெரியும். எப்படியாவது ஒரு உறவு வச்சு ஒரு திராவிட கட்சியை காலி பண்ணணுங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு அதோடைய ஒப்புதலே இல்லாமல் செங்கோட்டையன் மூலமாக நடக்கக்கூடிய அண்ணாமலை மூலியமாக இந்த சதி திட்டம் கூட ஒரு வகையில் சரிதாங்கிற மாதிரி சில பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும்
திமுகவுக்கு தான் ஜாக்பாட்டுன்னு சொல்லி ஒரு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் செருகல் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.